ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அதில் இருக்கக்கூடிய பாடம் 7ல் இருக்க கணக்குகள் பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னா 30 ரொக்கையீடில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சம் வந்து பார்த்தோன்னா 7வது கணக்கு. ரஹீம் என்பவரின் 30 ரொக்கையீடில் பின்வரும் விவரங்களை தயாரிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணிக்கணும்னா கணக்கு ஓப்பன் பண்ணிக்கணும். ஹெட்டிங் எப்படி எழுதணும்? திரு ரஹீம் அவர்களின் 30 ரொக்கையீடு அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ நாள், பெறுதல், இடார்ப்பு எண், பேரேட்டு பக்க எண், ரொக்கம், வங்கி, தள்ளுபடி. அதே மாதிரி வரவு பக்கம், நாள், செலுத்தல், சான்றுச்சீட்டு எண், பேரேட்டு பக்க எண், ரொக்கம், வங்கி, தள்ளுபடி இப்படின்னு சொல்லி 3 காலம் போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த 3 காலம் போட்டதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா இது 30 ரொக்கையீடு அப்படின்றதுனால தள்ளுபடி, வங்கி, ரொக்கம் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன இருக்குது பாருங்கள். 2017 பிப்ரவரி 1 கை ரொக்கம், வங்கி ரொக்கம் அப்படின்னும் போது அது வந்து என்ன போடணும்னா இருப்பு கீக்கோ போடணும். ஸோ பிப்ரவரியில் இருப்பு கீக்கோன்னு போட்டு ரொக்கத்தில் ரொக்கம்க்குரியது, வங்கியில் வங்கிக்குரியது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5ஆம் தேதி தண்ணீர் சேகரிக்கும் இயந்திரத்தை அலுவலக பயன்பாட்டிற்காக காசோலை மூலம் வாங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், தண்ணீர் சுத்திகரிக்கும் இயந்திரம். ஸோ நம்ம ஏன் அப்படின்னா நமக்கு இதில் வந்து பணத்தை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். நமக்கு பணம் உள்ளே வருதா, பணம் வெளியே போதா. இப்போ ஒரு இயந்திரம் வாங்குகிறோம் அப்படின்னா பணம் வெளியே போகும், பொருள் உள்ளே வரும். ஸோ நம்ம பணத்தை மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ பணத்தை கொடுக்குறோம். ஸோ பாருங்கள், தண்ணீர் சுத்திகரிக்கும் இயந்திரம் என்ன அப்படின்னா இதில் வந்து காசோலை கொடுத்துருக்கிறதுனால வங்கி காலத்தில் எழுதணும் அமௌண்ட்டு. சரியா? 8000 ரூபாய். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6ஆம் தேதி ரொக்கம் செலுத்தி சரக்கு வாங்கியது. ஸோ சரக்கு வாங்குகிறோம், கொள்முதல். வாங்கியது அப்படின்னாலே கொள்முதல். ஸோ 6ஆம் தேதி கொள்முதல் கணக்கு. ரொக்கம் செலுத்தி அப்படின்றதுனால ரொக்க காலத்தில் 9000 போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 8ஆம் தேதி டேனியலிடம் இருந்து பெற்ற ரொக்கம். பெற்ற ரொக்கம் அப்படின்னா பெறுதல். ஓகே, அவர் வங்கிக்கு அளித்த தள்ளுபடி 100 ரூபாய். ஸோ அப்போ டேனியல் கணக்கு அப்படின்னு போடணும். ரொக்கத்தில் 9900 ரூபாய், தள்ளுபடியில் 100 ரூபாய். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 10ஆம் தேதி சரக்குகளை விற்று பெற்ற காசோலை வங்கியில் செலுத்தியது. ஸோ வங்கியில் செலுத்துகிறோம். அப்போது அது வந்து என்னென்னா சரக்குகளை வெறும் வங்கியில் செலுத்தியது அப்படின்னா தான் அது எதிர்பதிவு வரும். இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், சரக்குகளை விற்று நமக்கு வந்து அந்த வேர்டு வந்தால் எதிர்பதிவு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. முன்னாடி இருக்கிறத பார்க்கணும். வெறும் இந்த காசோலை வங்கியில் செலுத்தியது அப்படின்னும் போது எதிர்பதிவு நினச்சிடக்கூடாது. இங்கே என்ன முன்னாடி கொடுத்துருக்காங்க, சரக்குகளை விற்று அப்படின்னா. விற்று அப்படின்னா அது என்னது? விற்பனை. ஸோ அப்போ அது வந்து என்ன கிடையாது? எதிர்பதிவு கிடையாது. ஸோ 10ஆம் தேதி விற்பனை கணக்கு அப்படின்னு போட்டு அமௌண்ட் வந்து எங்கே போடணும்னா வங்கி காலத்தில் போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 12ஆம் தேதி அமலாவிற்கு காசோலை கொடுத்து அவரிடமிருந்து பெற்ற தள்ளுபடி. ஸோ கொடுத்தது அப்படின்னா அது வந்து செலுத்தல். ஓகே, ஸோ அமலா கணக்கு அப்படின்னு போட்டு 12ஆம் தேதி அமலா கணக்கு, தள்ளுபடியில் 500 ரூபாய், வங்கியில் 14,500 ரூபாய் எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 13ஆம் தேதி போக்குவரத்து செலவுக்காக ரொக்கமாக செலுத்தியது. ஸோ போக்குவரத்து செலவு அப்படின்னாலே செலுத்தல் தான். போக்குவரத்து கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொக்கம். ஓகே, நெக்ஸ்ட்டு 14ஆம் தேதி அலுவலக தேவைக்காக பணம் எடுத்தது. இந்த அலுவலக தேவைக்காக அப்படின்னும் போது அது என்னது? எதிர்பதிவு. ஸோ எத்தனாம் தேதி? 14ஆம் தேதி. ஸோ பாருங்கள், 14ஆம் தேதி வங்கி கணக்கு அப்படின்னு போட்டு பேரேட்டு கணக்கில் வந்து மென்ஷன் பண்ணணும் ஏ அப்படின்ட்டு. அதை இங்கே வங்கின்னு போட்டிருக்கிறதுனால ரொக்கம். ஓகே, ரொக்கத்தில் அமௌண்ட் எழுதணும். அதே 14ஆம் தேதி வரவு பக்கம், செலுத்தல்கள் பக்கமும் 14ஆம் தேதி இந்த பக்கம் வங்கின்னு எழுதியிருந்தோம், இங்கே ரொக்கம் போட போகிறோம். எதிர்பதிவுன்னு மென்ஷன் பண்ணணும். இங்கே ரொக்கம் போட்டிருக்கிறதுனால அமௌண்ட்டு வங்கி காலத்தில் எழுதணும். சரியா? நெக்ஸ்ட் ஒன், 24ஆம் தேதி குமாரிடம் இருந்து பெற்ற காசோலை வங்கியில் செலுத்தப்பட்டது. ஸோ 15ஆம் தேதி பெற்ற காசோலை, அப்போ பெறுதல்களில் குமார் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு வங்கியில் அமௌண்ட் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன அப்படின்னா குமாரின் காசோலை
வங்கியால் மறுக்கப்பட்டு திருப்பப்பட்டது. அப்போ என்னென்னா செக் இப்போ அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் மட்டும்தான் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த செக்கை எடுத்துகிட்டு நமக்கு காசு கொடுப்பாங்க. சப்போஸ் அவங்க அக்கௌண்ட்டில் காசு இல்லை அப்படின்னா அதை என்ன பண்ணிவிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க இல்லையா. இப்போ நம்ம ஏடிஎம் கார்ட்லேயே நம்மகிட்ட 500 தான் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்போது 1000 போட்டால் நமக்கு வந்துருமா கேஷு? வராது. செக்கில் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படின்னு காட்டும். அதே மாதிரி தான் இவங்களுக்கும் அக்கௌண்ட்டில் காசு இல்லை அப்படின்னால என்ன ஆயிடுச்சு, காசோலை மறுக்கப்பட்டது. நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி வங்கியில் போட்டு ஆட் பண்ணிட்டோம். இப்போது அதை வந்து அப்படியே ரிப்பீட்டடாக 28ஆம் தேதி குமார் கணக்குன்னு போட்டு வங்கியில் கழிச்சிடணும். ஸோ அதுக்கு எதிராக போட்டுறணும், குமார் கணக்குன்னு போட்டு வங்கியில் போட்டுறணும். ஸோ அதுக்கு அடுத்து அவ்வளோதான். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் போட போகிறீங்க. டோட்டல் போட்டு ஹையஸ்ட் எந்த பக்கம் அதிகமாக வருதோ அதை தான் ரெண்டுக்கும் ஈவனான டோட்டலாக போடணும். கம்மியாக இருக்கிறத மைனஸ் பண்ணிவிட்டு இருப்பு கீயி அப்படின்னு போட்டுறணும். 40,900 7,500. ஸோ அதை எடுத்து எழுதிடணும். சரியா. நெக்ஸ்ட் மந்த்து மார்ச் 1 அப்படின்னு போட்டு இருப்பு கீக்கோ ரொக்கத்துக்கு நேராக ரொக்கத்துக்குரிய அமௌண்ட்டு, வங்கிக்கு நேராக வங்கிக்குரிய 7,500 எழுதிடணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.